நாட்டு வயல் நண்டுங்க. அப்படியே சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு வந்து அதை நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ரசம் இடித்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரசம் வச்சுருக்கேன். அதையும் லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து நாட்டு நண்டில் கிரேவி மாதிரி செய்ய போகிறோங்க. சூப்பராக இருக்கும். இதுவும் ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் அரைச்சி செய்ய போகிறது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த குட்டி நாட்டு வயல் நண்டு. இனி சமைக்கிற வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி இப்போ வந்து வயல் நண்டு எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மண் சட்டியை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன் நான். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே சேர்க்கல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறதுன்றதுனால அது ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனோ மட்டனோ அது வந்து சதை பகுதி அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அதுலேயே நல்லாயிருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் நண்டு அந்த மாதிரி இருக்காதுங்க. அதனால நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறது தான் நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா வரும் அப்போ தான். அது கூட வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி சேர்த்ததுனால நம்ம சட்டிலே ஒட்டிக்கும். ஸோ நல்லா வந்து கிளறி கொடுக்கணும். அதனோட கலர் நிறம் மாறும் இல்லைங்களா வெங்காயோட அதை வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் நான். நம்ம வந்து அந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது நண்டுன்றதுனால அந்த ஓடு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வயல் நண்டு, உள்ள சதையும் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பேஸ்ட்டு மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்த்து நல்லா அதை வதங்கும் போது அந்த வாசனை வரும் பாருங்கள், அப்போவே நல்லா கம்ம கம்மன்னு இருக்கும். நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போ வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிடலாங்க மசாலா. அதுக்கு வந்து மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சமாக தேங்காய், அது கூட வந்து ஒரு அரை வெங்காயம், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளுங்க, நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இதையுமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் அந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நம்ம அரைச்சி ஊற்றினோடனே அந்த கன்சிடென்ட் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. அதுவும் மண் சட்டியில் செய்கிறது, அந்த மண்ணோட வாசனை, வயல் நண்டு செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வயல் நண்டு ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி தானே அங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனாலுமே நான் வீட்டில் ஒரு வாட்டி மறுபடியுமே நல்லா உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஒவ்வொரு நண்டுமா தனித்தனியாக எடுத்து நல்லா தேய்ச்சி அதில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் வரும் இல்லைங்களா, நல்லா அந்த பாசை எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒரு 10 டைமாவது நல்லா வாஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு போகும். கொஞ்சமாக லெமன் கூட புழிஞ்சு விட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் காரமும் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் இந்த கோல்டு சீசனில் இந்த குளிர்காலத்துக்கு நல்லா அப்படியே நம்ம உள்ளே சாப்பிடும்போது மூக்குலேயும் வாயில் அப்படி தண்ணி ஒழுகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பைஸியாக இருக்கணும் இந்த நண்டு கிரேவி. அந்த அளவுக்கு காரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து ஒரு கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். அந்த ஓடெல்லாம் அது உள்ளே இருக்கிற சதைன்றதுனால ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டுங்க. நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு இறக்கினிங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுங்க. அதுவும் மண் சட்டிலனா வாசமே அப்படியே ஆளை தூக்கும். நீங்கள் எத்தனை பேர் வயல் நண்டு சாப்பிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து கடல் நண்டு மட்டும் தான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சிங்க. அவ்வளோதான். இதை வந்து சூடாக நம்ம சாப்பிட வேண்டியது தான், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இந்த வயல் நண்டு ரெடி ஆகிடுச்சு கிரேவி. வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து இதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாளாக எனக்கு இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.